ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரவிமையா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உரம் விழுதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லிட்டு நிறைய பேர் அதை ரியல் நம்புறீங்க. ஸோ என்னோட கேட்டகரி நான் என்ன சொல்றேன்னா, என்ன பொறுத்த மெசேஜ் சொல்லுவேன். ஸோ எனக்கு ரெடி போட்டு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல வந்துட்டு ஒரு ஒரு 45 days மேல ரொம்பவே அழுதுட்டே இருப்பான். அதுக்கு வந்து உடனே நாங்க வந்து நிறையவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ கூட நாங்க வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை அழுகைய. அப்ப என்ன பண்ணாங்க, குழந்தை அழுகும் போது இப்படி காதை இப்படி இழுத்து பார்த்தாங்க அப்படின்னா, குழந்தை அழுந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓடும். ஸோ காதை இப்படி இழுத்து பார்த்தாங்கன்னா அது வந்து ஓடணும். அதனால வந்துட்டு அப்படி உரம் எடுத்தாங்கன்னா, உரம்னா இருந்து அவங்களோட பலம் கொண்ட அளவுக்கு போட்டு கொண்ட அளவுக்கு போட்டு குழந்தை போட்டு உருட்டாங்கன்னா அந்த உரம் வந்து போயிடுமா. தம்பி வந்து 45 days அதுக்கு மேலதான் அழுவ ஆரம்பிச்சான். ஸோ நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு டைம் நான் அப்படி இழுத்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அது எனக்கு அப்போ வந்து எனக்கு எந்த டாக்டர் நான் பார்க்கல, யாரும் ஷேர் பண்ணல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு எப்படின்னா, எங்க மாமி ஆகட்டும், எங்க அம்மா சைடு ஆகட்டும், எங்க பாட்டி சைடு ஆகட்டும், எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, உரம்ன்றது உண்மைன்னு சொல்றதால, ஸோ நான் அப்படி இருக்குமோன்ற தாட்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ தம்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுவும் போது எனக்கு அவ்வளவு பெயின்ஃபுல்லா ஒரு 2 நிமிஷம் அழுதான். எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 மந்த் கம்ப்ளீட் ஆக போற டைம்ல ஒன் டே ஃபுல்லாவே தூங்கவே இல்லை குழந்தை. நான் சொல்றேன் அப்ப கூட வீட்டுல, தம்பி வந்து தூங்கலாதான் அழுகுறான்னு சொல்லிட்டு. ஆனா அதை யாருமே கேட்கவே இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் சூடாவே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்பவே அழுச்சு. ஸோ டாக்டர் சொல்லணும், டாக்டர் ரொம்ப நார்மல்மா, இது வளர வளர சரியா போயிடும், நிறைய குழந்தைங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப அழுகுறதுனால என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 6 o'clock போல கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு உரடுக்கிற ஆண்டி வந்து கூப்பிட்டாங்க. அவங்க அந்த உருவம் இவ்வளவு ஃபுல்லா அப்படி கதறது, நான் உள்ள இருந்து என்னால அழுகையும் கண்ட்ரோல் பண்ணணும். நான் தேம்பி உள்ள இருந்து அழுதுட்டே இருக்கேன். அவங்க அந்த எனக்கு அதனால அதை ஷேர் பண்ணவே முடியல. தம்பி வந்து அவ்வளவு அழுதான். எனக்கு இப்ப நினைச்சாலும் ஏன்டா அதை பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுக்கான ரீசன் அதுக்கப்புறம் தெரிய வந்துருச்சு. இதுக்கு வரைக்கும் நான் ஒரு இடத்த விட மாட்டேன். குழந்தைய எவ்வளவு இருந்தாலும் ஒருத்துக்கு நான் விட மாட்டேன். அது வந்து இப்போ 6 மந்த் கம்ப்ளீட் ஆகும். போஸ்ட் 6 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. இது நடந்தது எப்படின்னா செகண்ட் மந்த்ல நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரே எடுத்த உடனே தண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் உண்மை நினைச்சுக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு 2.5 months மேல தெரியுது ஸ்லீப்பிங், குழந்தைங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்துட்டு பகல்ல வந்துட்டு 5 to 6 hours நைட்ல வந்துட்டு மேக்ஸிமம் 10 hours இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஒரு டைம் டாக்டர் போட்டுருந்தாங்க. ஸோ பகல்ல கொஞ்சம் தூங்கல அப்படின்னா கண்டிப்பா கத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த நீங்க யாருமே சொல்லல. தம்பி 1.5 மாசத்துல அழுகும்போது நான் அந்த ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கேன் சாரியில, அதை போட்டு ஆட்டினேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமா அழுத உடனே தூங்கிடுவாங்க மாமியார். உள்ள அழுகுறான் ஏன் போட்டு ஆட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தை அழுவுனா தூக்கத்துக்காக அழுவும், அதை நீ போட்டு ஆட்டணும், அப்பதான் தூக்கத்துல இருந்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி செஞ்சா அலோவ் பண்ணவே இல்லை. சோ இவங்களை பற்றியும் உரம்னு சொல்லி பேசிட்டே நாங்க கொண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா, நானே கண்டுபிடிச்சிட்டா குழந்தை இதுக்காக அழுகுன்னு சொல்லிட்டு அந்த யூரின் பாஸ் பண்றேன் குழந்தை அழுகுது. அப்புறம் தம்பி வந்து கண்ணை மூடிட்டு ரொம்ப வீர் வீர் யார் தூக்கினாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டோம். அதே கண்டிப்பே இருப்பான். எறும்பு கடிக்கிற மாதிரி கத்து. நாங்க என்ன நினைச்சுப்போம், அவள பிள்ளைக்கு எறும்பு கடிக்கிற போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்ப்போம். அப்பவே அடங்க மாட்டான். ஆள் வால் அப்படி சொல்லிட்டு வீர் 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 கத்தல் சத்தம் மட்டும் தான் கேட்கும். குழந்தைக்கு அழுகுனே தெரியாது. அப்புறமேட்டுக்கா அது ஸ்லீப்பிங் தான் அப்படின்றது நான் என்னைக்கு அது ஒரு 2 மாசம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. பேபி தான் எனக்கு அவ்வளவா இல்லை. எனக்கும் உடம்பு தெம்பலாதனால நான் எனக்கு அதை பத்தி யார்கிட்ட நான் கேட்டுக்கவும் இல்லை. அப்புறம் அந்த 2.5 மாசத்துல இருந்தே குழந்தை வந்து அழுதுச்சு அப்படின்னாவே ஊஞ்சல் கட்டி வச்சிருக்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் தான் போட்டு ஆட்டுவேன். குழந்தை உடனே தூங்கிடுவாங்க. எப்போ அழுதாலும் ஒரு 5 minutes தான் அழுவான் ஊஞ்சல போட்டா. இதுக்கப்புறம் தான் எப்போ அழுதாலுமே அதை நான் ஃபாலோ பண்ணேன். தயவு செஞ்சு குழந்தை அழுகுதுன்னா எதுக்காக அழுகுதுன்றத ரீசன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த உரம் விழுதுன்ற ஒரு மித்த வந்து யாரும் ரொம்ப வேண்டான்றதுதான் நான் சொல்றேன். உரம்ன்றது குழந்தை எது சொல்றாங்கன்னா கை கால் பிடிப்பு மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்றாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா நம்ம அளவுக்கு குழந்தைங்க வேலை செய்யல. சோ பிடிக்கிறது ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தோணுச்சா நல்லா சுத்தி கொஞ்சம் அது கூட நல்லா கொதிக்க வச்சு ஊத்தாதீங்க. உங்க கை பொறுக்கிற சூழ்ல ஒரே தனியா வச்சு நல்லா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உரி விடுங்க. உரி வந்து ஊத்தி விடுங்க. ஏன்னா இப்ப இந்த எண்ணெய் போட்டு மட்டன் பட்டு போட்டு தேய்ப்பாங்க பாருங்க, அதெல்லாம் தைக்கும் தேய்க்காதீங்க. குழந்தைங்க வந்து கண்ணாடி மாதிரி கண்ணாடி எப்படி கீழே கொண்டு உடஞ்சிருமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பத்திரமா முடியாத மாதிரி எப்படி நம்ம சேஃப்டி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரிதான் குழந்தையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். தயவு செஞ்சு அது மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. ஆயாங்க சொல்றாங்க, ஆன்டிங்க சொல்றாங்க, பூமர் ஆண்டி சொல்றாங்க, பூமர் ஆயா சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் மாறி போச்சுங்க. இது வந்து நீங்க தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும் குழந்தைங்க. இப்போ காசுக்கு காசு இல்ல அந்த மாதிரிலாம் பாக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு பிரச்சனை தெரியல அப்படின்னா, பிரச்சனை தீரல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் நாள்ல புரிய இருக்கும். ஒரு 3 மாசம் ஆச்சு குழந்தைக்கு என்ன பிரச்சனை நம்மளே அதை செக் பண்ணிக்கலாம். இது என்ன உரம்ன்றது ஒண்ணும் கிடையாது. அது மித்துன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றேன்னு இப்ப நார்மலா ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கு, இதுன்னு அழுதுட்டு இருக்கு, சும்மா நீங்க போயிட்டு அந்த அழுகுற குழந்தை விட்டு இழுத்து பாருங்க. அழுகும் போது கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் பயங்கரமா அழுவா.
புரியுதுங்க. இப்ப நார்மலா இருக்கணும் அப்படி இருக்கீங்கன்னா கம்மியா இருப்பாங்க. நீங்க அழுகும் போது இப்ப ஏதாவது பண்ணீங்க, அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமா அழுவாங்க. சோ அதான் வந்து உரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க இதை முடிச்சுதா குழந்தைக்கு வந்து எப்படி எனக்கு புரியல, உரம்னு எப்படி தெரியும்? இந்த ஊர்ல வந்து தம்பி அழுதுக்கும் போது எங்க அத்தை ஊர்ல இருந்திருக்கேன். அப்போ இங்க இருந்து விரும்பி பார்த்தாங்க, உரம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நானே சொல்லி குழந்தை தூக்கிறதுக்காக தான் அழுகுறான்னு சொல்லிட்டு சோ அப்ப அவங்க வந்துட்டு குழந்தைய வந்து செக் பண்ணும்போது நான் சொல்றேன், இது வந்து உரம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்ப எனக்குதான் உரம்ன்றது உனக்கு இல்லைன்றது தான் நான் நம்புறேன் இல்லைங்களா, வந்து தான் நம்புறேன். ஸோ எனக்கு எப்படி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உண்மைன்னு தெரியும் கேட்டீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு. சரி சரி சரி. இந்த ஸோ எனக்கு எப்படி தம்பி வந்து சூடுனாலதான் அழுவலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, தூக்கத்துக்களை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூரின் பாஸ் பண்ண வந்துட்டு தம்பி யூரின் பாஸ் பண்ணி பாருவான். அதுக்கு வந்து ஹீட் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. எங்க யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு மருந்து கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, எல்லாமே சொன்னாங்க. தவிர தம்பிக்கு வந்துட்டு ஒரு 2.5 மந்த்ல வந்துட்டு ஹேர் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சு. தொட்டகை முடி வந்து நான் நல்லா இந்த கையெல்லாம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சு பயந்து. ஸோ அப்பதான் ஹாஸ்பிட்டலே சொன்னாங்க, இது வந்து ஹீட்னால தான் குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், குழந்தை வந்து ஹீட்னால தான் யூரின் பாஸ் பண்ண முடியாம ரொம்ப அழுறான். பாஸ் பண்ணும்போது ரொம்பவே அழுவான் பாருங்க. நார்மலா போயிடுவான் யூரின் எல்லாம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதே சேம் 45 days தான் 45 days தான் என்னாச்சுன்னா, உள்ள குழந்தை பால் இல்லாம அழுவுதோ அப்படின்னு ஒரு கால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பால் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு பால் இல்லைன்ற வார்த்தை வந்து நம்ம யாரும் சொல்லவே கூடாதுங்க. அது வந்து நெகட்டிவிட்டி. அவங்க அதை யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாம, அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணாம என் குழந்தைக்கு என்ன பண்ணிட்டாரு என் ஹஸ்பண்ட், அவங்க மாமியார் பால் இல்லப்பா, பால் இல்லாம தான் குழந்தை அழுகுறான்ப்பான்னு என்னைக்கு அவங்க வாய் தவிர சொன்னாங்களோ, இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் என்ன கேட்டாங்கன்னா, தம்பி வந்து எத்தனை வாட்டி யூரின் பாஸ் பண்றான்னு கேட்டாங்க. 15+4 சொன்ன உடனே 7 to 8 டைம் போனாவே வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் நல்லா இருக்குமா, எக்ஸ்க்ளூசிவா நீங்க கொடுப்பீங்க பிரஸ்ட் ஃபீடிங் அப்படி சொன்னாலே தவிர, நான் வந்துட்டு டைமே கொடுக்க மாட்டேன் தம்பிக்கு. எப்பெல்லாம் பசிக்குதோ, நான் எப்பெல்லாம் பிள்ளையை தூக்குறனோ அப்பெல்லாம் அவனுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே தான் இருப்பேன். குழந்தை எப்பெல்லாம் வந்துட்டு அழுதுட்டே இருக்கானோ அப்பெல்லாம் வந்து நான் மேக்ஸிமம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே தாங்க இருந்தேன். ஆனா இது தெரியாத என் மாமியாரு வீட்டுக்காட்ட சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு பால் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. 45 days நான் கேட்டேன். அந்த பவுடர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து இவ்வளோ இது பண்ணேன், வந்து விடவே அலோவ் பண்ணவே இல்லை. ஆனாலும் என்னை மீடியம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அட்லீஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கும் போது அட்லீஸ்ட் 1 day to 1 time வாங்க. அப்புறம் நானும் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நோய் குக்கிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் சிலன் குழந்தை பாருங்க. இது எல்லாமே பிள்ளை வந்துட்டு தூக்கத்துக்காக தான் அழுகுறான்றதோட ஒரு பேசிக் கூட எங்களுக்கு தெரியாம இது எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும்னா, அதுக்கப்புறம் ஒரு 4 months மேல அதுக்கப்புறம் அவனாவே நார்மலாவே தூக்கம் தான் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்பயுமே ஸ்டில் 6 months ஆகுது, தூங்கலாம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான் பாருங்க அவன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. சோ நம்ம குழந்தைக்கு வந்துட்டு நாம யார் என்ன சொன்னாலும் சரிங்க, நமக்காவே தெரிய வந்துடும் நமக்கு குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப ஸ்டார்ட் பண்ண அந்த நான் பவுடர் தான் இப்போ 4.5 monthsல எனக்கு 1 week உடம்பு சரியில்லாம ஆச்சு. கொஞ்சம் பிபி ஹை ஆச்சு. அது 4 months அப்புறம் மென்சஸ் வேற வந்துச்சா, தம்பி பிறந்ததுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கம்மியாயிடுச்சு. ஸ்டாப் ஆகல, கம்மியாயிடுச்சு. சுத்தமாவே கம்மியாயிடுச்சு. 1 day ஒரு வாட்டி இருக்கிறது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டார்டிங்ல இருந்தே பிரஸ்ட் ஃபீடிங் வேணா விட்டுடலாம். திடீர்னு கம்மியாகுதுன்னா ஹாஸ்பிட்டல் தானே போகணும். அவங்க வந்து அந்த பவுடரை கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறதுக்கே நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனா ரெகுலரா இப்போ 1 month கிட்ட அந்த பவுடர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவில்லை. இது வந்து சொல்லுவாங்களா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க வந்துட்டு மேக்ஸிமம் நல்லா கொடுக்கணும் மீட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும், அதை தான் என் பிள்ளைய நான் வளர்த்துட்டு இருக்கேன். மாற்றம் ஒன்றே மாறாது. எப்ப எப்படி மாறுவோனே தெரியாது. நிஜமா தாங்க. யாரு இப்ப இப்படி மாறுவான்றதே தெரியாது. அது என் ஹஸ்பண்டுடைய நம்பிக்கையில தான் கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் மாறுவாங்க. எல்லா டைமுமே எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 100% லவ் பண்ணும்போது பயங்கர நல்லவரா இருந்தாரு. சோ ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பிரெக்னன்சி ஏன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கேட்கவே தம்பி குளிக்க வச்சேன். அப்படியே தூங்கிட்டு இருந்தான். ட்ரெஸ் கூட பண்ணல. குழந்தை வீடியோ எடுத்துருந்தா சரி குழந்தை எந்திரிச்சின்னு சொல்லி தூக்கிட்டு விட்டேன். பாருங்க தம்பிக்கு வந்து ஹேர் இருக்கும் எவ்வளவு சொல்லிட்டு இப்பதான் இந்த சைட்ல அந்த ஹேரே வருது. நல்லா பாருங்க. இந்த பக்கம் சொல்ல சொல்லியா இந்த பக்கம் பாருங்க சொல்ல சொல்லியாவா எல்லாமே ஸ்கூல்னால கொடுக்க முடியும். ஒரே பக்கமா படுத்தா கூட குழந்தைங்க சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சைடு நடந்துச்சு. ஆனா எனக்கு இந்த சைடு தான் இருக்கு எல்லாமே. இந்த பக்கம் போட முடியும் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ மேபிங்க இந்த உரம் அப்படின்றது கண்டிப்பா உண்மையா இருந்திருக்கலாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ வச்சுங்களா இருக்காங்க பாத்தீங்களா, டெலிவரி எல்லாம் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகாம வீட்ல வச்சு பாத்துருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அனுபவம் வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரிஞ்சது நிறைய பார்த்து இருப்பாங்க. அதனால அவங்க வந்து பண்ணுவாங்க சரிங்களா.
இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மருத்துவச்சின்றவங்க ஊர்ல யாருமே கிடையாது. சோ யார் வேணாலும் உரம் எடுக்கலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கு. சோ பேசிக்கா வந்துட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்க வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தப்பா முடிஞ்சிடும். அதனாலதான் வந்துட்டு நம்ம ஊர் சைட்ல வந்து பாட்டிங் பண்ற வைக்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் guys. என்ன பொறுத்த வரைக்கும் உரம்ன்றது அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ மேபி உங்களை யாருக்காச்சும் வந்துட்டு இல்ல என் பிள்ளை வந்து அதை எடுத்துக்க அப்புறம் தான் அமைதியா தூங்குறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குழந்தைங்க அந்த அவத்தியை கத்துறாங்க பாத்தீங்களா, ரொம்ப கத்துவாங்க பாருங்க. இந்த டயர்ட்ல வந்துட்டு தூங்கிடுவாங்க. சோ கைஸ், இன்னும் என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்துட்டு நான் எனக்கு ஷேர் பண்ணவே இல்லை. கண்டிப்பா டைம் கிடைக்கும் ஷேர் பண்றேன். அந்த ஸ்டோரி மட்டும் இல்ல, எனக்கு பர்டிகுலரா என்ன ஆச்சு, அதே கனடா ட்ரீட் பண்ணாங்க, ஜிஹெச் போலாமா வேணாமா அப்படின்றத வந்துட்டு வீடியோ நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா காசு இருந்தா மட்டும் உள்ளே பெற்றுக்குங்க அப்படின்றது மட்டும் என்னோட சஜஷன். காசுனா டெலிவரிக்காக சொல்றேங்க, குழந்தைய வளர்க்கறது சொல்ல. கண்டிப்பா டெலிவரிக்கு காசு தான், பிரைவேட்ல பாக்குறது மட்டுமே நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறகு வந்து லைஃப் டைம் மெமரபிள் மூமெண்ட். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த கொடுக்காதுங்க. ஜிஹெச் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ரியல் ஷேர் பண்றேன். பாய்.